குறித்த திட்டம் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன மற்றும் பிரதிக்கல்வி அமைச்சர் டாக்டர் மதுர செனவிரத்ன ஆகியோரின் தலைமையில் இன்று காலை ஆரம்பமானது. பதுளை முதல் வளப்பனை வரையிலான உறுதியான தொழிலாளர் நடவடிக்கை நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள வளப்பனை, ஹங்குராங்கத்த, மதுரட்ட, நெல்தண்டா இன பிரதேச செயலக பிரிவுகளை மீண்டும் கட்டியெழுப்புவதை நோக்கமாக கொண்டுள்ளது. தடைப்பட்டுள்ள வீதிகளை வாகன போக்குவரத்துக்கு ஏற்றதாக மாற்றுதல், சேதமடைந்த கால்வாய்களை மீள கட்டி எழுப்புதல், விவசாயிகள் மீண்டும் பயிரிடக்கூடிய வகையில் விவசாய நிலங்களை தயாரித்தல், சேதமடைந்த பாடசாலைகளை கற்றலுக்கான சூழலுடன் மாற்றுதல் உள்ளிட்ட பல திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. இன்று வரை 647 உயிர்கள் பலியாகிவிட்டன. ஆயிரக்கணக்கான வீடுகள் இடிந்து தரைமட்டமாகிவிட்டன. சில வீடுகளை கண்டுபிடிக்க முடியவில்லை, சில பாலங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை, சில வீதிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை, சில பாடசாலைகளை முற்றாக அகற்றுமாறு கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் பரிந்துரைத்துள்ளது. இவ்வளவு பெரிய பேரழிவு, பாரிய பொருளாதார சேதத்தை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். இவை அனைத்தும் டிட்வா நமக்கு செய்தவை. ஆனால் டிட்வாவால் எதுவும் செய்ய முடியாது. இந்த தேசத்தின் தைரியத்தை டிட்வாவால் தோற்கடிக்க முடியாது. ஜனாதிபதி திரைசேரியின் கதவை திறந்துள்ளார். கடந்த காலத்தில் திரைசேரியின் கதவு மக்களுக்காக திறக்கப்படவில்லை. தற்போது அந்த கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. பலர் இதனை நினைத்து கூட பார்க்கவில்லை. பிள்ளைகளுக்கு புத்தகங்களை வாங்க முடிந்தது. விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டது. வரலாற்றில் முதல் தடவையாகவே 50 அல்லது 100 லட்சம் என வழங்கப்பட்டது. நாம் அரசு சேவைக்கு கௌரவத்தை வழங்குகின்றோம். டிட்வா சூறாவளியை எதிர்கொள்வதில் பெரும் பலம் வெளிப்பட்டது. இந்த பேரழிவு ஒரு ஆசீர்வாதமாக மாற வேண்டும். ஜனாதிபதி இதற்கு இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்புதல் என்று பெயரிட்டார். ஒரு உயர்மட்ட தலைமை இலங்கை கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்று நினைக்கின்றது. இதுவே திருப்பு முனையாகும்.